ரத்தம் வந்தால் இந்த வைத்தியத்தோட சேர்த்து கருவேப்பிலையும் 4 கைப்பிடி தனித்தனியா எடுத்து அரைச்சி நாட்டு சர்க்கரையில பிசைஞ்சு ஒரு நாளைக்கு 3 வேளை 5 நாளைக்கு 15 நாட்களுக்கு பிறகு பலன். இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்த காம்பனுடைய நீளத்துக்கு இந்த வெட்டி எடுத்துக்கிட்டு கத்திரிக்கோளால கத்திரிக்கணும். எடுத்துட்டு வெண்ணெய ஒரு வெத்தலையில வச்சு குழப்பி, அதுக்கு சிட்டிக்கை மஞ்சத்தூள், அதுக்கு ஒரு கை மஞ்சத்தூள் இல்லை, ஒரு சிட்டிக்கை, ஒவ்வொன்றுக்கும் மருத்துவத்துக்கு இருக்கு, அதை போட்டு குழப்பி அந்த வெண்ணெயும் மஞ்சளும் கலந்ததை எடுத்து, இதுதான் காம்பு. அடப்பு இருக்கு. இதுல இருக்க பாலை எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு டியூப் கொடுப்பாங்க. அதை போட்டு பாலை கறந்துடணும். எல்லாம் கவனமாக கேளுங்க. பாலை கறந்துடணும். கறந்துட்டு எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அது மாதிரி இன்னொரு நோய் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு நீங்க பல ஆயிரம் ரூபாய் வந்து கறவை மாடுல இழக்கிறதுனால தான் எவ்வளவு மாடு வச்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒண்ணுமே வேற எந்த அறிகுறியும் தெரியாது. தூக்கலாம், தூக்காம இருக்கலாம், காலை தூக்கலாம். பாலினுடைய அளவு லேசா வாயில வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்கும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மடி நோய். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் ஒருத்தரும் சொல்லலை, காம்பில் அடைப்பு. பால் இருக்கும், ஆனால் காம்பில் பால், அது என்ன பண்ணுறது? இந்த மருத்துவத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து சின்ன வயசில் இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாம் ஆங்கில மருத்துவம் தான் படிக்கிறோம். அது பிவிஎஸ்சி, எம்விஎஸ்சி, பிஹெச்டி, காலேஜில் ப்ரொஃபஸர்னா என்ன பாடத்தில் இருக்கோ அதான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மடிநோய்க்கு வந்து மருத்துவம் பார்த்த பிறகு ஒரு அம்மா, எங்களுக்கு ஒரு கோயில் உண்டு, அந்த கோயிலுக்கு எய்த்தாப்புல அவங்க தான் வந்து அந்த வீடு சுத்தப்படுத்தி உதவியாக இருப்பாங்க. அவங்க நல்ல இவங்க. மாடு 4 வச்சுருந்தாங்க. அவங்க வந்து வீட்டில் சொல்லிட்டு போயிருக்காங்க, எங்கள் பாட்டிக்கிட்ட பெரிய தம்பி வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லுங்கம்மா, கொஞ்சம் மாட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். நான் அப்புறம் வந்தோடனே அந்த கண்ணம்மா கூப்பிட்டாங்க, போய் பார்த்துட்டு வான்னாங்க. நான் போனதும் போனால் மடி காம்பு அடைப்புங்கிறாங்க. நான் வந்து சர்ஜரி சம்மந்தப்பட்ட வேலை தூரத்துலேருந்து பண்ண முடியாதனால அதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்ல. மடி நோய்னா வைத்தியம் இருக்குது, அம்மைன்னா வைத்தியம் இருக்குது, நீர்க்கோர்வைக்கு வைத்தியம் இருக்குது. ஆனால் காம்பு அடைப்புக்கு என்ன வைத்தியம் தெரியல. அப்படியே வந்துட்டு நைட்டு வந்து யோசித்தேன், என்ன பண்ணலாம், எப்படி இருந்தால் இது சரியாக இருக்கும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு, எப்போவுமே நீங்கள் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், ஒரு அறிவை தேடி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த நேரம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உதவியாக, ஆனால் அதை பற்றிய சிந்தனையும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கணுங்கிறதுக்கு. சின்ன வயசில் அவங்க வந்து நல்ல நிறமாக இருப்பாங்க, கையெல்லாம் பிடிக்க விட மாட்டாங்க. உன் கையை கூட நான் பிடிச்சிக்கிறேன்பாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு சரி அது ரொம்ப தொடர்றதுக்கு. அது மாதிரி அவங்க காது எல்லாம் இதாக இருக்கும். ஒரு வைரம் இல்லை, ஒரு வெள்ளைக்கல் தோடு தான் போட்டிருந்தாங்க. 13 வயசில் அவங்களுக்கு கல்யாணம். அத்தனை வயசு 80 வயசு வரைக்கும் அந்த தோடினுடைய பளபளப்பு எப்படின்னா மெயின்டெனன்ஸ் தான். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் ஒரு முறை பூந்தி கொட்டை வாங்கிட்டு வந்து அதை இடித்து தண்ணியில் கரைச்சி அந்த தோடை கல் பகுதியை வந்து கழட்டி அதில் போட்டுருவாங்க. தனித்தனியாக திருகாணி தனியாக அது தனியாக போட்டுருவாங்க. போட்டு அந்தந்த ஊரில் உள்ள பொருள் அது. அது என்ன பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சுருப்பாங்க அதுக்குன்னே சுத்தமாக, அதை வச்சு சுத்தப்படுத்திட்டு துணியை வச்சு ஒத்தி எடுத்துட்டு திருநீரில் ஊற போட்டுருவாங்க. மிச்சம் எங்கேயாவது ஈரம் இருந்தாலும் இறங்காமல். எவ்வளவு நுணுக்கம் பாருங்க அவங்களுக்கு. எழுத படிக்க தெரியாதவங்க, ஆனால் இது எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தப்போ இன்னொன்று கூடவே ஞாபகம் வந்துச்சு. போய் அந்த வேப்பம் இருக்கு பறிச்சுட்டு வாங்குவாங்க. பறிச்சுட்டு வந்தேன். சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பிள்ளையானோன்னு கேட்டேன், அம்மாச்சி நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தோடு போட்டிருக்கீங்களே, இப்போ ஒரு ராத்திரி நீங்கள் போடாமல் இருந்தால், ஒரு நாள் போடாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, நாளைக்கு போடும்போது வலிக்கும், காது வந்து தூர்ந்துடனே சொல்கிறாங்க பாருங்க, சேர்ந்துரும்னு சொல்கிறாங்க.
இத்தனை வருஷம் போடும்போது பெருசாக தராது, ஆனாலும் போட முடியாது. அதை விளக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இதை முயற்சி பண்ணா என்னான்னு நினச்சேன். எப்படி பண்ணணும் என்னன்னலாம் தெரியல. முருகனை கும்பிட்டுட்டு இந்த வைத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி தொடர்ந்து ஒரு வாரம் பார்த்தேன். 15 நாட்களுக்கு பிறகு பலன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அந்த காம்பனுடைய நீளத்துக்கு இந்த வெட்டி எடுத்துக்கிட்டு கத்திரிக்கோளால் கத்திரிக்கணும். எடுத்துட்டு வெண்ணெயை ஒரு வெத்தலையில் வச்சு குழப்பி, அதுக்கு சிட்டிக்கை மஞ்சத்தூள், அதுக்கு ஒரு கை மஞ்சத்தூள் இல்லை, ஒரு சிட்டிக்கை, ஒவ்வொன்றுக்கும் மருத்துவத்துக்கு இருக்கு, அதை போட்டு குழப்பி அந்த வெண்ணெயும் மஞ்சளும் கலந்ததை எடுத்து தடவி, இதுதான் காம்பு. அடப்பு இருக்கு. இதில் இருக்க பாலை எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு டியூப் கொடுப்பாங்க. அதை போட்டு பாலை கறந்துடணும். நல்லா கவனமாக கேளுங்க. பாலை கறந்துடணும். கறந்துட்டு எல்லா வேலையும் முடித்த பிறகு இந்த வெண்ணெயும் மஞ்சளும் குழப்பி கொஞ்சோண்டு மஞ்சள் வெண்ணெயும் முனையில் வச்சு, ஏன்னா உள்ளே குத்துறோம் இல்லையா, இதை கொலுசுக்கு எப்படி திருகாணி போடுவோம்? திருகாணி போடுவது போல போடணும். எனக்கு இங்கிலீஷில் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் கிளாக் வைஸ்ன்னு போடுங்கண்ணே. இதானே கிளாக் வைஸு? என்ன கேட்டாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் போடக்கூடாதா சார்? சாமி ஆளை விடுங்க, கிளாக் வைஸ்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஆன்டி எல்லாம் வேணாம், அதான் ஆன்டிபயோட்டிக் வேணான்ட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி கிளாக் வைஸ்ன்னு சொல்லி அந்த இதில் பார்த்தீங்க. அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒன்றும் அவ்வளோ சுலபமான வேலை இல்லை. இப்படி பார்க்கணும். இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கறக்கும்போது எடுத்துடணும். சில மாடு தானாவே கீழே நீங்களா எடுத்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, இதை தேடி கண்டுபிடிச்சி டார்ச் லைட் வச்சிடலாம், இதை எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? பஞ்சமா என்ன வேப்பம் இருக்கு நம்ம ஊரில், போடணும். 30 நாள் போட்டிங்கன்னா வேற எந்த வகையிலையும் கத்திரிக்கோள் வச்சு உள்ள நறுக்கிறதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்லாம் இருக்கு. 3 நாள் பால் வரும், 4வது நாள் அடைச்சிக்கும். இப்போ சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள், மடி நோய்க்கு வாய் வழியாக எலுமிச்சம்பழம். அதில் ஒரு செய்தி நீங்கள் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன அது? என்னென்ன நிறத்தில் பால் வரும் மடி நோய் வந்தா? முதல்ல மஞ்சள் நீர்த்து போய் வரும், திரியா வரும், வெள்ளையாகவும் வரும், மடி நோய் இருக்கும். இன்னொன்று ரோஸ் மில்க்கு. பிரச்சனை இல்லையா, நேராக ரோஸ் மில்க் தான் வருது, அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியதானே. ஆனால் என்ன பிரச்சனை? கவுச்சி அடிக்கும். அது ரோஸ் மில்காக குடிக்க முடியாது. ரோஸ்னா அந்த ரத்தம் கலந்து வர்றதுக்கு பூசுறது, எலுமிச்சம்பழத்தை இது ஸ்டாண்டர்ட். ரத்தம் வந்தால் கருவேப்பிலை இங்க இருக்கு, ஒரு 2 இலை, அந்த இலையை 4 கைப்பிடி அரைச்சு நாட்டு சர்க்கரையில் பிசைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வரும். உங்களுக்கு கண்ணால் பார்த்தா நல்லா இருக்கும்னு இந்த ஒரு பக்கத்துல பறித்து காமிச்சிடுறேன். அதை இப்போது 2-3 விஷயங்கள் பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு முறை மடி நோய் வந்தால் எவ்வளவு நஷ்டம் வருதுன்னு பார்த்தோம். 30,000 to 40,000. எல்லாம் வேணாம், கணக்குக்கு வசதியே 25,000 நஷ்டம் வர்றதா வச்சுக்கோம். ஒரு ஆளுக்கு ஒரு முறை அந்த நோய். அது மாதிரி இன்னொரு நோய் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு நீங்கள் பல ஆயிரம் ரூபாய் கறவை மாடில் இழக்கிறதுனால தான் எவ்வளவு மாடு வச்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்தியாவில் மட்டும் 18,000 கோடி ரூபாய் இழப்பு இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது. எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் இது ஒரு ஆளுக்கு 50,000 போது நினச்சி பாருங்க, எவ்வளவு லட்சம் மாடுகள் இருக்கு. ஒரு மாட்டுக்கு அதனுடைய 4 ஈத்து 5 ஈத்து போடுறப்ப ஒரு தடவையாவது மடி நோய் வந்துடுது. அதுலேருந்து அது என்ன ஆயிடுது? மாற்றுத்திறனாளி மாதிரி ஆயிடுது. ஒரு காம்பு பால் வர்றதில்லை. இங்கேவா, உன் பேர் சொல்லு. முதல்ல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படின்னா என்ன என்னன்னு சொல்லணும்? ஒரு முழம். நல்ல தைரியமா பேசு. நீங்க வாங்கம்மா, சோத்துக்கத்தாழை வச்சிருக்கோங்க. ஒரு முழம் சோத்துக்கத்தாழை. நீங்க வாங்கம்மா, நீங்க கையை காமிங்கம்மா. ஒரு முழம் சோத்துக்கத்தாழை. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? அவங்க இந்த பக்கம் வந்துருக்குமா. இங்க வாமா, இங்க வா, இங்க வா. ஒரு முழம் சோத்துக்கத்தாழை என்ன பண்ணணும்? தோல் முள்ளு நீக்காம முழுசா வெட்டி போடணும். எவ்வளவு எடை? 1/4 கிலோ.
மஞ்சத்தூள் ஸ்பூனை உள்ள போடுங்கம்மா. கையை காமி. நல்லா சொல்றது புரியா, தப்பா சொல்றது உடனே இதாயிடும். 2 கை நிறைய, உள்ளங்கை நிறைய. கையை காமிங்கம்மா. அப்படி நீங்க வச்சிருங்க கையை, 2 கை காமிங்க. மஞ்சள் நீங்க கொட்டைப்பாக்கு அளவு. இது எங்க தடவணும்? கரைச்சு மடியில தடவணும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தடவணும். 5 நாள் தடவணும். அன்னன்னைக்கு புதுசா மருந்து தயாரிச்சுக்கணும். இது மடி நோய் வந்தா பண்றது. வராம இருக்கிறப்ப என்னைக்கு நிறுத்துறோமோ அன்னையிலேருந்து 1 வாரத்துக்கு 2 வேளை, அப்புறம் கண்ணு போடுற வரைக்கும் வாரத்துக்கு 2 வேளை. 2 சமயத்திலையும் நீங்க எந்த பக்கம் வாங்கம்மா. எலுமிச்சம்பழம் 2 கையில பிடிங்கம்மா. ரத்தம் வந்தால் இந்த வைத்தியத்தோட சேர்த்து நல்லா அப்படி பிடிங்க. கருவேப்பிலையும் 4 கைப்பிடி தனித்தனியா எடுத்து அரைச்சி நாடு சர்க்கரையில் பிசைஞ்சு ஒரு நாளைக்கு 3 வேளை, 5 நாளைக்கு. 24 மணி நேரத்தில் ரோஸ் மில்க் வந்து என்ன மில்க் ஆயிரும்? ஒயிட் மில்க் ஆயிரும். ஜோரா கை தட்டலாமா? இந்தியாவுக்கு இந்த ஒரு நோயில மட்டும் ஏற்படக்கூடிய 20,000 கோடி ரூபாய் இழப்பை யார்கிட்ட கொண்டு வரலாம்? விவசாயிகள்கிட்ட கொண்டு வரலாம். செய்யலாமா வேணாமா? 1800 சார் ஒரே டீப் வாங்கி போடுறோம். 1800 ஒரே இந்த ட்ரீட்மெண்ட். கை தட்டலாம். கேள்வி கேட்காத எந்த சமூகமும் முன்னேறவே முடியாது. நான் ஒரு வீட்டு மாப்பிள்ளையா கூட இருக்கலாம். நான் சொன்னேங்கிறதுக்காக மாமனாரோ இல்லை அப்பா வந்து பையன் சொல்றதையோ கேட்கணும்னு அவசியம் இல்லை. மரியாதை வேற, அன்பு வேற. வீட்டு மாப்பிள்ளைன்னு மரியாதையா இட்லியை வந்து நல்லா பொடி இட்லி, புங்கன் இட்லின்னு எது வேணா செஞ்சு வைக்கலாம், அது வேற. ஆனா ஒரு விஷயத்த சொல்லும் போது அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு அதை பண்ணணும். இது இந்த மாதிரி மருத்துவ முறைகள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மருத்துவத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சில படங்களை காமிப்பேன். எப்படியெல்லாம் இதை வந்து கொண்டு போய் இந்தியா முழுவதும் விட்டாம பல நாடுகளுக்கு சேர்த்துருக்கணும். நீங்க எல்லாம் உட்காருங்க, ஜோரா கை தட்டுங்க, எல்லாம் வச்சுட்டு போயிருங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு பொறுத்து மடியில இருந்து மலத்துல வந்து திரித்திரியா வரும். அதான் மடி நோய். மடி நோய்க்கு தான் மடி வீங்கல. வீங்காதுக்கு முன்னாடி திரித்திரியா வரும். சரி, இப்ப பாருங்க, ஜோரா கை தட்டுங்க அவருக்கு. அதாவது எப்படின்னா, மடி நோய்ங்கிற அடையாளம் முதல்ல என்ன பண்ணும்? உட்காருங்க. முதல்ல என்ன பண்ணும்? ஒண்ணுமே வேற எந்த அறிகுறியும் தெரியாது. தூக்கலாம், தூக்காம இருக்கலாம், காலை தூக்கலாம். பாலினுடைய அளவு லேசா வாயில வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்கும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மடி நோய். வெளியில எந்த வீக்கம் தெரியாது. வீக்கம் தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். பாலினுடைய அளவு குறையும். யாராவது சொசைட்டி ஊத்துனீங்கன்னா 34 ரூபா போட்ட இடத்துல 29 ரூபா போடுவாங்க. டிகிரி இல்லேம்பாங்க. 4.5% ஃபேட்டு, 8.5 SNFங்கிறது வந்து குறைஞ்சிரும். 25% மடி நோயில் கொழுப்பு குறைஞ்சிரும். அப்போ காசு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது மடி நோய் இருக்கிறது. பால் குறைஞ்சாலோ, காலை தூக்குனாலோ, பாலினுடைய விலை குறைஞ்சாலோ முதல்ல என்ன பண்ணும்? எலுமிச்சம்பழத்தை வாயில கொடுத்துட்டு போடணும். நிறம் மாறி வந்தா மட்டும் வேப்பிலையும் முருங்கலையும் கொடுக்கணும். இப்போ ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு, முருங்கை தலையும் நான் மாத்தி எதுவும் சொல்லாம பாத்துங்க. பாருங்க, நீங்க உண்மையிலேயே இந்த மருத்துவத்தை நம்புறீங்கன்னா, இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை காலையில, செவ்வாய், வியாழன், ஞாயிறு மருத்துவம் செய்யறதுக்கு நல்ல நாள். நீங்க எல்லாரும் உறுதிமொழி எடுங்க. மாடு வச்சிருக்கவங்க எல்லாரும், மாடு இல்லைன்னா பக்கத்து வீட்டுல போய் பொங்கல் கொண்டாடுற மாதிரி செய்யணும். நீங்க எல்லாரும், நான் மட்டும் கையை காமிக்கிறேன். 1 முழம் சோத்துக்கத்தால இப்ப அரைச்சி காமிப்பேன், அதையும் பார்த்துக்கலாம். இங்கேயும் படம் மாதிரி காமிக்கலாம். அரைச்சு அதை தண்ணியா கரைச்சு மடியில தடவணும். எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு உப்புக்கல்ல தொட்டு வாயில கொடுத்து சாப்பிட வைக்கணும். இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. என்னது? கை தட்டுங்க. அந்த அம்மா தான் பாரு ஓவரா கேட்கிறான். பார்த்தசாரதி டாக்டர், அவர் உள்ள உட்காந்து காலையிலேருந்து என்ன இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எங்க வச்சு குடிச்சுக்கிறேன். பார்த்தசாரதி டாக்டர் காலையிலேருந்து ஆளுங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அவரை வந்து சாயந்தரமா வர்றேன் அவர்கிட்ட. சார், இவர் காலையிலேருந்து 2 முதல் வந்து கேட்டு போயிட்டார் சார், சார் ஃப்ரீயாக இருக்கும்போது வர்றேன் அப்படின்ட்டு வந்து நான் வந்து உட்காருங்க
என்ன செய்யணும் சார்? நான் ஒரு 4-5 நாளாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி என்ன புதன்கிழமையா? எனக்கு அடுத்து நம்ம திங்கக்கிழமை ஜுரம் வந்தாலும் வரும் சார். எப்போ வர்றேன்? திங்கக்கிழமை ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது. ஒன்று அந்த அட்டனட்டை கூப்பிட்டியோ, நான் காலையிலேருந்து இந்த வேலை பார்த்து அழுத்து போயிருக்கேன். ஒரு நல்ல ஆளை வந்து எங்கேருந்து வந்திருக்காரு, எங்கேயா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க இவரை, அப்படி தானே கேட்க சொல்லும். ஏன் அவர் அப்படி கேட்குறாரு? அவர் நல்லவர், ஆனால் அவர்கிட்ட இருக்க மருத்துவம் வர்றதுக்கு முன்னாடி போடுறதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் எந்த அதிகாரமும் இல்லை. நேர்மையான டாக்டர் அது யாரும். ஏன்னா அதனால கெடுதல் விளையும். கழிச்சல் இல்லாதப்போ மருந்து கொடுக்கலாமா? கழிச்சலுக்கு மாத்திரை சாப்பிடலாமா? நான் கழிச்சலுக்கே மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். கழிச்சல் வராமல் எப்படி நீங்கள் மாத்திரையை சாப்பிடுவீங்க? அது ஒரு சிறப்பு சித்த மருத்துவத்துக்கு. நம்ம என்ன கேட்டுச்சு? நோய் வராமல் கண்டிப்பாக போடணும், போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நோய் இருந்தால் நோய் பார்க்க, இல்லைன்னா மடியை கின்னா கொடுத்துரும்.